நம்ம எதற்காக ஐயா ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டுகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனையோ தான தர்மங்கள் செய்யறோம். மதுரை மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச, என் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஊருன்னு பார்த்தா மதுரை. ஆனா தன்னுடைய உடலையே தானமாக செய்த ஒரு நல்ல மனிதர் வேட்பாளரா நிற்கும் போது அவருக்காக பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க. அதாவது நம்முடைய நாட்டுடைய ஒரு தேசியவாதி தன்னுடைய உடல் உறுப்பை தானமா ராஜாஜி மருத்துவமனையில கொடுத்திருக்காரு. தனக்கு அப்புறமா தன்னுடைய உடல் சுடுகாட்டுக்கு போக கூடாது, அது தன்னுடைய மக்களுக்காக போகணும். தன்னுடைய உடல் உறுப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா அது மக்களுக்கு போய் சேரணும். அந்த உடல் கூட அந்த மருத்துவ மாணவர்களுக்கு போய் சேரும் நினைக்கிற எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க. தனக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கிற வேட்பாளர்கள் இருக்கிற மத்தியில தன்னுடைய உடலையே தானமாக கொடுத்த ஐயா ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நம்முடைய ஓட்டுகளை பதிவு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மள நிஜமாவே அவருடைய கண்ணுக்குள்ள இல்லைங்க, அவருடைய மனசுக்குள்ள வச்சு பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்துல இட்டு அவரை பெருவரைய ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அது ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோங்கிற திருப்தி உங்க எல்லாருக்கும் இருக்கும்.